முடிச்சிடறாங்க. ரட்சிப்பை மையப்படுத்துறதே இல்ல, சிலர் செய்யறாங்க. எங்க சர்ச்சிலேயே ரெவரண்ட் WC டேவிட் ஐயா அவர்கள் ஐயரா வந்தார். கன்ஃபர்மேஷன் வந்த சமயத்தில் 2 தம்பிமார்ல சொன்னாங்க, தம்பி இந்த தடவை பிஷப் வரும்போது உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இல்லை தம்பி, அடுத்த செட்ல நீங்க வாங்க. அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் பெரிய கோவம் வந்துருச்சு, ஏன்னா பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைங்க அவங்க. எப்படி நீங்க தடுக்கலாம்? உங்க 2 பிள்ளைங்களும் சிகரெட் பிடிக்கிறாங்க. அதுவும் இங்க கன்ஃபர்மேஷனுக்கு வந்த சமயத்திலே வெளியே போய் தம் அடிச்சுட்டு வரான் அவன். நான் எத்தனை தடவை சொல்லி பார்த்தேன், இந்த பாவத்தை விட்டுடுப்பா, உன் சரீரத்தை கெடுக்க உனக்கு அதிகாரம் கிடையாது சொல்லி பார்த்தேன், கேட்கல. ஆகவே நான் திடப்படுத்தல் கொடுக்க மாட்டேன், திருவிருந்து கொடுக்க மாட்டேன். பெரிய சண்டைலாம் வந்துச்சு. ஆனா அவர் அசரதா இல்ல, அவர் பக்கம் நியாயம் இருக்குது. ஆகவே அவர் எங்கேயுமே போல்டா நிப்பார். அவர் ஒருத்தர் தான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்திருக்கிறேன். சரியான மனம் திரும்புதலின் அடிப்படையில் இருந்தா மாத்திரம்தான் திடப்படுத்தல் சமயத்தில் அனுமதி கொடுப்பாரு. இல்லைன்னா அடுத்த செக்ஷன், அடுத்த பீரியட்ல நீ வா அப்படின்னு தைரியமா வெளியே தள்ளினவர். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த தைரியம் இல்லை, நிறைய குருமார்களுக்கு அந்த தைரியம் இல்லை. மனம் திரும்புதல சரியா டீச் பண்ணணும். ஏன்னா இந்த ஒரு சந்தர்ப்பம் தான் CSCக்கு, லூத்தரனுக்கும், லண்டன் மிஷனுக்கும் இருக்கிற ஒரே சான்ஸ் இந்த ஒண்ணுதான். இதுல கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னா குடிகாரன், பாவம் செய்யறவன், கஞ்சா அடிக்கிறவன் எல்லாருக்கும் கன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்க. அவன் சபையில வருவான், மூப்பன் ஆவான், அவனாலேயே சபைக்கு தகராறு. பாத்தீங்களா எங்க அஸ்திபாரம், எங்க ஆட்டம் கண்டு இருக்குது? திடப்படுத்துதல், திடப்படுத்துதல். அதுல சரியான மனம் திரும்புதலை டீச் பண்ணணும். எப்படி மனம் திரும்புதல் நமக்கு கிடைக்கும்? மனம் திரும்புதல் இல்லாம திருவிருந்து கை கொள்வது கூடாது. அப்படி மீறி கை கொண்டா